நடிகர் சூர்யா அவர்கள் அவருடைய 45வது மூவி இப்போ ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ஆர்ஜே பாலாஜோட இயக்கத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜி கூட ஒரு கதாபாத்திரம் நடிக்கிறதா ஏற்கனவே நியூஸ் வந்திருந்தது. இப்போ சூர்யாவோட 45வது மூவிக்கான டைட்டில் பேட்டைக்காரன்ற டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. பொங்கல் முன்னிட்டு சூர்யாவோட 45வது மூவியோட அஃபிஷியல் டைட்டில் நாம எதிர்பார்க்கலாம். பேட்டைக்காரன் டைட்டில் நல்லா இருக்கு. படத்தோட அஃபிஷியல் டைட்டில் பேட்டைக்காரன் வருதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் டைரக்டர் ஆர்ஜே பாலாஜோட இயக்கத்தில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியன் சினிமாவோட அப்கமிங்கான பிக் பட்ஜெட் பேன் இண்டியா மூவில ஒன்று நாகபந்தம். இந்த படத்தோட அஃபிஷியல் ருத்ரான்ற கதாபாத்திரம் ஜனவரி 13ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா இப்போ ஒரு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. படத்தோட ஷூட்டிங்ஸ் பூஜை போட்டு ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த படத்தோட ஸ்பெஷல் அப்டேட்ஸாக ருத்ரா கதாபாத்திரத்தோட இன்ட்ரடக்ஷன்ஸ் ஜனவரி 13ஆம் தேதி வெளியிடுறதா ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டைரக்டர் சங்கரோட இயக்கத்தில் தமன் மியூசிக்கில் ராம் சரண், எஸ்ஜே சூர்யா, கிரா அட்வானி, சமுத்திரகனி நடிப்பில் அடுத்த படம் கேம் சேஞ்சர். கேம் சேஞ்சரோட பட்ஜெட் கிட்டத்தட்ட 400 கோடின்னு நியூஸ் வந்திருக்கு. தெலுங்கு ப்ரொடக்ஷன் கம்பெனியான தில்ராஜு அவர்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. படத்துக்கு எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வரவேற்பு கொடுக்க போகிறாங்க, ஓப்பனிங் டேல எத்தனை கோடி வசூலாக போகுது, படம் மொத்தமாக 400 கோடி கிராஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். படத்தோட தயாரிக்கும் பட்ஜெட் மட்டுமே 400 கோடி. இதில் சாங்ஸ்க்கு மட்டுமே 75 கோடி செலவாகியிருக்கு. தமிழ் சினிமாவில் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தேட்டரில் ரிலீஸ் ஆன படம் அதோ முகம். படம் அஃபிஷியலாக ஜனவரி 10ஆம் தேதி ஆஹா தமிழ் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியல் இந்தியன் ஓடிடி ரிலீஸ் தேதி படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. படம் ஏற்கனவே சில மாதத்துக்கு முன்னாடி தேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அஃபிஷியலாக இந்த படத்தோட ஓடிடி ரிலீஸ் தேதி இந்த வாரம் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. டைரக்டர் சுகுமாரோட இயக்கத்தில் அல்லு அர்ஜுனோட நடிப்பில் படம் இது வரைக்கும் 1850 கோடி கிட்ட வசூலாகியிருக்கு. இப்போ புஷ்பா 2 படத்தோட ஸ்பெஷல் அப்டேட்ஸ் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே புஷ்பா 2 படம் 3 மணி நேரத்துக்கு மேலே தேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆச்சு ரன் டைம். இப்போது இந்த படத்தில் எக்ஸ்ட்ரா இன்னும் 20 மினிட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. இப்போது இந்த எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற 20 மினிட்ஸ் தேட்டரில் மட்டும் ஜனவரி 11ஆம் தேதியிலேருந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. புஷ்பா படம் பார்த்தவங்க கண்டிப்பாக இந்த 20 நிமிஷம் காட்சிக்காக ரீவாட்ச் பண்ணுவாங்க. ஈஸியாக படம் 2000 கோடி தொட்டுடும். நடிகர் அல்லு அர்ஜுனோட கெரியர் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் படமாக இந்த படம் இடம் பிடிச்சிருக்கும். ஏற்கனவே இந்த படம் பாகுபலி 2 வசூலை முறியடிச்சிருச்சு. படம் மொத்தமாக எத்தனை கோடி வசூலாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.